தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இந்த வீடியோவில் டே 1 அண்ட் டே 2ல் மிஜம் புயலேருந்து நாங்கள் எப்படி உயிர் பிழைச்சி வந்தோன்றதை தாங்க பார்க்க போகிறோம். 10 கார் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகல, நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பள்ளிக்கரணை பக்கத்தில் தான் நானும் இருக்கேன். இந்த மிஜம் புயலில் பெருசாக பாதிக்கப்பட்ட ஏரியாவில் பள்ளிக்கரணையும் ஒரு முக்கியமான ஏரியாங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரோடும் பள்ளிக்கரணையோடைய சதுப்பு நில ரோடும் எப்படி வந்து லாக் ஆகிருக்குன்றதை இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் பள்ளிக்கரணை கிராஸ் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பரையும் சென்னையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த வருஷம் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வேறு லெவலில் ஒரு புயல் வந்துருச்சு. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபன்னியாக இருக்கும். யார் மனதையும் புண்படுறதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஃபன்னுக்காக தான் எடுத்தது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வச்சு பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி புயல் வரும், மழை வரும், தண்ணி நிற்கும். அந்த தண்ணியில் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதை வந்து வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து எமர்ஜென்சிக்காக நீங்கள் போனோம் அப்படின்னா இது மாதிரி வந்து போட்லாம் இருக்குங்க. இது பேர் என்னன்னு தெரியல, பரிசல்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து துறப்பாக்கம் போக முடியும். சென்னை மாநகராட்சி மக்கள்லாம் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. கார்லாம் வந்து ஃபுல்லாகவே அடிச்சுட்டு வந்து எப்படி இங்கே கும்பலாக நிற்குதுன்றதை பார்ப்பீங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு வேணால் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது ரொம்பவே பழகிடுச்சுங்க. அதனால் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்து யாரும் கமெண்ட்டில் தயவுசெய்து திட்டாதீங்க. தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் தண்ணி இருக்கும்போதே அதை வச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு. வீடியோ வந்து ஃபன்னியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான வேலை நம்ம கிட்ட இருக்கா? முக்கியமான வேலைகள் இல்லை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க, இல்லைனா வீட்டிலே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் வந்து தமிழக அரசும் சொல்லிட்டு இருக்கு. வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சு தண்ணி நிற்குது. போட் வச்சுலாம் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மர பக்கத்துலேருந்து வரோம் ப்ரோ. ஐயோ ப்ரோ, ரொம்ப உண்மையாக தண்ணி இவ்வளோக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. போய் துறப்பாக்கம் வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்களா? நேற்று வெளியே வந்தது லாக் ஆகிட்டேன், திருவான்மையூர்லேருந்து லாக் ஆகிட்டேன். அங்கேருந்து நான் வர முடியலன்ட்டு நடந்தே போய் ஃப்ரெண்ட் ரூமில் துறப்பக்கத்தில் ரைட் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப ரூம் போயிட்டு போகிறீங்களா? அங்கே ஃபுல்லாக தண்ணி எனக்கு அந்த போக முடியாதா? போகவே முடியாது, நடந்து தான் வேணா. இந்த நடுக்கட்டையிலே நடந்து போனால் போகலாம். 10க்கு பாம்பு பள்ளியெலாம் போயிட்டு இருக்கு. பாம்புலாம் போதா? நீங்கள் வரீங்க? நான் அங்கே சரி இது துறைப்பக்கத்தில் இருக்கேன். இப்போ எங்கே போகிறீங்க? ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம், ஊருக்கு போகணும். தாம்பரம் செக்கில்பட்டு போயிட்டேன். எங்கே அப்புறம் பள்ளிக்கரணை சாய்பாபா நகர். அங்கேருந்து இப்போ எங்கே போகிறீங்க? கொட்டிவாக்கமா? ஆமாம். மழை வந்து ரொம்பவே அதிகம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக பெஞ்சிருச்சு. இந்த 2 நாள் பெஞ்ச மழை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு சென்னையில். நம்மளோட மாநகராட்சி முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தண்ணியெலாம் வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது மாதிரி ரொம்ப மெயின் ஜங்ஷனில் மட்டும் தான். இதெல்லாம் வந்து 200 ஃபீட் ரோடில் இருக்கும் நம்ம கரெக்டாக. இப்போது இது மாதிரி இடத்துல வந்து அவங்கள கிளியர் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. சிக்னல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை ஒன்று வரைக்கும் இருக்குது. ஓகே. இப்போ ஆர்மி வண்டி வந்து தான் இப்போ எல்லாரும் கீழே. அப்போ கீழே தண்ணி உள்ளே ஏதாச்சும் இருந்துச்சா? செல்லு எல்லாமே போயிடுச்சு. எங்கே போயிட்டுருக்கீங்க? பள்ளிக்கரணை போயிட்டுருக்கு. குழந்தை செக் பண்ணு. குழந்தை பிறந்தது 2 மாதம் ஆகுது. குழந்தை போகுது. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இல்லை எனக்கு இல்லை, பொண்ணுக்கு. ஓகே. அதான் அது போய் பார்க்கணும். இது தண்ணியில் மழையில் மாட்டிகிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் போகிறேன். சரி ஓகே. வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம டே 1ல் இருக்குங்க. மழை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. பறவைங்க தான் எங்கே போகணுன்னே தெரியாமல் போகுதுங்க. அந்த பறவைலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பறக்க முடியாமல் அந்த புயலில் வந்து கீழேயே வந்து அங்கே கீழே செட்டில் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்களும் அதை வந்து நேரில் பார்த்துருப்பீங்க. சென்னையில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ மழை 2 நாளில் சும்மா வெளுத்து வாங்கிடுச்சுங்க. இதுதான் வந்து எங்கள் ஏரியாவும் வந்து விட்டு வைக்கல. ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. எப்போவுமே எங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறதுல அதிகமாக தண்ணி நிற்கும். இந்த தடவை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் ஏரியா ரோடு. இதெல்லாம் நீச்சல் அடிச்சு தான் நாங்கள் வருஷம் போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. அதனால் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். 2 நாளாக வந்து பவர் கட்டு, இன்டர்நெட் சுத்தமாகவே இல்லை. வெளியில் எங்கேயும் போக முடியல. மெயின் ரோடு எல்லாமே லாக் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க இருந்தோம். டே 1 வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக போச்சு. துருவாவும் அப்பாவும் மக்களை காப்பாற்றதாக கிளம்பிட்டாங்க. துருவா பாய் சொல்லு எல்லாருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் லாக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பைக் எடுத்தாச்சு. பெட்ரோல் போடலாம் வந்தால் செம்ம கூட்டாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் இன்றைக்கி.
ஓ கார்லாம் வாங்குறது இல்லையா? ஒர்க் ஆகலையா? எனக்கு ஒரு 200 போடுங்க போதும் இப்போதைக்கு. எப்படியோ வச்சு ஒரு 500 யூஸ் ஆகுது. நெட்வொர்க் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால் பாக்கெட் வாங்கலாம் போனால் கூட்டத்தை பாருங்களேன். கடை சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், க்யூவில் நின்றுருக்காங்க மக்கள்லாம், அந்தளவுக்கு இருக்குது. எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போனதுனால எதுவும் தெரியலைங்க நமக்கு. வெளியில் வந்து பார்த்தா அப்பா எவ்வளோ கூட்டம். கடையிலேருந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வெளிலவங்களோட மூஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து பயப்படுறாங்க ஒரு 2-3 நாளைக்கு இந்த நிலமை நீடிக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், ஒயின் ஷாப்பு நம்ம மக்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா செம க்ரௌடாக இருக்குது. ரோடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்குது மழையால். இப்போ நம்ம நங்கநல்லூர் தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே 2 பேர் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணது தான் அவங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு சிக்னலில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்ட்டு. வா பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ ஒரு கொடூரம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகும் அந்த மாதிரி. அதான் சொல்கிறேன், தண்ணி அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரியுமா தெரியாது. இப்போ ஆஃப் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஆனது இப்போ தான் ஆகுதா? எப்போயாச்சும் ஆச்சு அது. இப்போ ஞாபகமே இல்லை எனக்கு. போகலாங்க இது போகலாம்டா. எவ்வளோ இருக்கே வழி. இது பழகுள்ள புதுந்தா சம பண்ணா இருக்காது. ஏடா எவ்வளோ பேர் மாண்டாடி. நங்கநல்லூர் ஃபுல்லாகவே மரம்லாங்க விழுந்துருக்கு. அதனால் வந்து கரண்ட் வசதி அங்கே சுத்தமாகவே இல்லை. தண்ணியும் ரொம்பவே தேங்கி இருந்துச்சு. இல்லை வேறு ட்ரை பண்ணி போவான் யாரு சார் பண்ணு. கீர் போட்டு என்ன அப்படி முழுக்க ஸ்டார்ட் ஆகாது. இரு அப்படி முழுக்க ஸ்டார்ட் ஆகாது. இது லைட்டாக சபை கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா சபையே காணங்க. நம்ம வந்து மேலே தான் போகணும் போல், மேலேயும் போக முடியாது. எல்லாமே இந்த சபையை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளோ தண்ணின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஓ மை காட். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து மழையெல்லாம் வந்து இங்கெல்லாம் வெளில வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் ஏரியாவை நான் லாக் ஆகிருவேன், சுத்தமாக விளாட முடியாது. இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண வந்த இடத்துல இவ்வளோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. இப்போ நம்ம பழவந்தாங்கல் சப்வே கிட்ட தாங்க இருக்கும். போஸ்ட் மரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாஞ்சு போயிருக்கு. அதனால இப்போ நங்கநல்லூர் ஃபுல்லாகவே கரண்ட்டே இல்லைங்க. வந்துருக்கோங்க வீட்டில் யாருமா சன் நியூஸ்லேருந்து வந்திருக்கோம். என்னாச்சுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு நிவாரணம் ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்கள். சன் நியூஸ்லேருந்து வந்திருக்கோம். என்னாச்சு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட முக்கியமான சர்டிஃபிகேட்ஸை கீழே வைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு பீரோவில் வச்சாலும் வந்து மேலே வைங்க. ஏன்னா வந்து தண்ணி எப்போ வரும்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து தண்ணியில் நனைஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி இப்போ அங்கே கோயிலம்பாக்கம் தான் போக போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே நனைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு வந்து தண்ணி வந்துடுச்சுங்க. இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு கடைசியில் இன்றைக்கே மழை வந்துச்சுன்னா திரும்ப தண்ணி உள்ளே வந்துடா, க்ளீன் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும்டா. இதுதான் இப்போ கரண்டாக இருக்க சுச்சுவேஷன். போதும்டா போதும்டா. போவீங்களா? ஐயோ கொஞ்ச நேரத்தில் உள்ள இறங்கிட்டு இருப்பாங்க. நான் போனேன் கட்டையை மாற்றி கட்டிட்டாங்க போல. நன்றாகவே போயிடுவான். பள்ளிக்கரணையில் ஏற்பட்ட அந்த ஃப்ளட்டுக்கு காரணம் இந்த ஏரி தாங்க. இந்த ஏரி வந்து வடக்குப்பட்டில் தான் இருக்குது. இந்த ஏரியை கரெக்டாக வடக்குப்பட்டில் உடஞ்சதுக்கப்புறம் தண்ணி வந்து கண்ட்ரோலே இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் போயிடுச்சு. பள்ளிக்கரணை, எல்ஐசி நகர் அப்படின்னு சொல்லிட்டு பூந்து விளையாடிடுச்சுங்க. அங்கே போய் அண்ணாண்ட போய் என்னென்ன போய்க்கலாம். ஓ செருப்பு சிக்கமாகுதுண்ணா.
லாரி வச்சுருக்காண்ணா லாரி தானே லாரி மறந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு போலாமா ஆனால் எப்படி தெரியல நம்ம என்ன வீரனா போயிட்டு அதை பட்டுன்னு தூக்கி அடிக்கிறதுக்கு ஈச்சங்காடி சீச்சிக்காடி இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது மழை பெஞ்சு விட்டு அடுத்த நாள் காலையில் எவ்வளோ தண்ணி போயிருக்கு பாருங்கள் 200 ஃபீட் ஆன டிவைடர் ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது பயங்கரமாக கார்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்தி வச்சிருந்த காரு வேனு எல்லாமே டாடாஸிலாம் வந்து மூழ்கிடுச்சுங்க இந்த மழையை பற்றின பாதிப்பு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா எதனா சொல்கிற மாதிரி இருக்கா அரசு உதவிலாம் கிடைச்சதா நம்ம பத்திரமா அவங்கள ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வாலிபால் கிரவுண்ட் ரொம்பவும் மோசமாக இருக்குது. ரோடும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர மோசமாக இருக்குது. நம்ம இப்போ ராம தாங்க மீட் பண்ண போகிறோம். ராம கூட்டு போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்றத வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ப்ரோ உங்களோட பிரச்சனை சொல்லுங்கள் ப்ரோ. ஃபோன் ஒரு முக்கியமான டைமில் ஃபோன் பண்ணால் வந்து பேசிட்டே இருக்கும். அப்படியே லாரியில் இல்லை கார் தான் நடுவில் நிற்குது. இங்கே பேட்டரி நின்றுருக்கா. கால் பண்ணால் வந்து பேசிட்டே இருக்கிறது பார்த்தா அப்படின்றது கேட்க மாட்டேதோ. இதான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு நான் நின்றுருந்தேன். எங்கே போயிடலான்ற இந்த வண்டி தான் தாங்காது. வா ரிட்டர்ன் அடிக்கணும். போன் பண்ணலாமா? நான் போயிட்டு இருக்கேன்டா, ஜாலியாக போயிட்டு நான் சைடில் போய் தொலைட்டு வரலாமா? நடந்து போயிடலாமா? சூப்பரா டே. நடந்து போயிட்டு வண்டி விட்டு இங்கே விடலாம். ஃபுல்லாகவே இங்கே கிராஸ் பண்ண முடியாதுங்க. 200 ஃபீட் ரோடெலாம் வந்து யாரும் வந்துடாதீங்க. நாங்கள் வந்து வீடு இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் அந்த கமெண்ட்லாம் அசிங்கமாக திட்ட தேவையில்ல. குட் பாயாக வீட்டில் தாங்க இந்த நேற்று ஃபுல்லாகவே. இன்றைக்கி வந்து நெட் இல்லாமல் ஆஃபீஸும் போக முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ண முடியல. அதனால் அப்படி சுற்றிட்டுருக்கேன். நம்ம கரெக்டாக இப்போது ஜோன் ஆப்போசிட்டில் இருக்கோம். துறப்பாக்கம் பழைய மாம்பழம் சொலை. ஐயோ அடுத்து ஜேசிபியா? என்ன விட்டுட்டு உசாராயிட்டா. சென்னையில் நீங்கள் என்ன தார் வாங்குங்க. ஏன்னா இது மாதிரி தண்ணி அடிக்கடி வரும். நீங்கள் தாரில் இருந்தால் மட்டும் தான் எங்களுக்கு போக முடியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போது
ஜோன், அதாவது 200 ஃபீட்டில் ஈச்சங்காடு பக்கத்தில் தாங்க இருக்கும். ஃபுல்லாகவே தண்ணி நிற்குது. கார்லாம் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு வந்து அங்கே வந்து போட்டு வச்சுருக்கு. நிலமை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. பாய்டா தம்பி, பாய்டா. செம்மையாக வந்து அங்கேருந்து பள்ளிக்கரணையிலேருந்து எல்லாருமே வந்து இப்போ தான் நடந்து வெளில வந்துட்டுருக்காங்க. நாரணபுரம் ஏரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. 2 ஏரி வந்து கரெக்டாக 200 ஃபீட் பக்கத்தில் இருக்கும். அந்த 2 ஏரியுமே இப்போ ஒன்றா ஆகிடுச்சுங்க. இப்போ இங்கேருந்து வந்து வண்டி அங்கே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேற்றுலாம் வண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மதியத்துக்கு மேலே தான் வந்து வண்டி அங்கே போகவே ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கரெக்டாக இப்போது அந்த 200 ஃபீட் ரோட்டில் தான் இருக்கும். இங்கே துறப்பாக்கத்துக்கும் பல்லாவரத்துக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளிக்கரணை உள்ள அந்த நாரணபுரம் உள்ள அவங்க தான் வந்து வெளில வந்துட்டுருக்காங்க. சில பேர் வந்து துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், திருவான்மையூர்லேருந்துலாம் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கார்லாம் பார்த்தீங்களா, அது குப்பை மாதிரி வந்து போட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த மிஜம் புயல் வந்து சென்னை மக்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு. மக்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. நம்மளோட சென்னை மாநகராட்சி என்னதான் வந்து வாய்க்கால் அதெல்லாமே பண்ணாலுமே, காவா எல்லாமே பண்ணாலுமே இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமான மழை. ஸோ எதுவும் பண்ண முடியாது. திடீர்னு தண்ணி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மக்களுக்காக இந்த டிராக்டரை வச்சு இங்கேருந்து அந்த சைடில் கிராஸ் பண்ணுறது, அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்சளவு சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. தார் வச்சுருக்கவங்க மட்டும் சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கான். அவன் கிட்டத்தட்ட 10 தடவை பார்த்துட்டேன். எங்கடா போகிறீங்கன்னு சொன்னாலும் சொல்லவும் மாட்டுறானுங்க. சைக்கிள் தாங்க கரெக்டு. நீங்கள் தண்ணி வந்து இன்ஜின் உள்ள போகாது, பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. மழை டைம் வந்துச்சுன்னா சைக்கிள் வாங்கிடுங்க. அது முக்கியமான ஒரு நல்ல விஷயம். குழந்தையெல்லாம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஜகாவுக்கு வந்துலாம் ஹாய் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ எடுக்க தான் வந்தேன். ஏன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நான் ரொம்பவே எங்கேயும் சுற்றலை, பக்கத்தில் தான் இருக்குது. வண்டி ரேத்துல இருக்கணும். ரேத்து விட்டா மக்கள்லாம் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. சொல்லலாம் கரெக்டாக சொல்லலாம் கரெக்டா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுங்கள். ஏரியில் வந்து வீடு கட்டி ஏரிமா சொன்னால் என்ன பண்ணுறது? இது ஏரியில் தண்ணி நிற்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வந்தமா வீடு எடுத்தமா போன மாட்டோம்லாம். இது தூப்பரா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு பஸ்ஸில். பல்லண்டா கிலோ இங்கே வர அதான் இருக்கு. ஏய் என்ன பண்ணுற? யாரா கால் பண்ணுறாங்கடா? யாரு? இவன் வருமா? சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மழை வந்தாலே போதுங்க, ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். மீன்லாம் ஏரிலேருந்து வெளில வந்துடும். அதை பிடிக்கிறது தான் வேலையாகவே இருக்கும். இப்போ நம்ம மெச்சூர் ஆகிட்டும் தோன்றுது. நம்மளாம் மீன் பிடிக்க மாட்டோம். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறது அவங்க விடவே இல்லை. போகிற வழி ஃபுல்லாகவே மீன் பிடிச்சி தாங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து மீன் செம்மையாக ஏறிட்டு இருந்தது தெரியுமா? இதுதான் வந்து நாராயணபுரம் ஏரியிலேருந்து தண்ணி வெளில போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்ஐசி நகரில் தான் இருக்கோம். ஹரிஷே ஹாய்டா. இப்போ எல்ஐசி நகரில் வந்து போட்டு வச்சு தாங்க ஒரு ஆளாக வெளில கூட்டு வரது, இங்கேருந்து கூட்டு போகிறதும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பயணமாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எல்ஐசி நகர், அதாவது பள்ளிக்கரணைக்கு பக்கத்தில் எல்ஐசி நகர் இருக்குது, அங்கே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மக்கள் வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களாம் வந்து பயங்கரமாக ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. தண்ணி வந்து இந்த மேலேயே இவ்வளோ இருக்குங்க. உள்ளலாம் போனால் இடுப்பளவு இருக்குது. மட்டும் ஒரு போட்டு சென்னை லேண்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பேங்களூர்ல தள்ளிட்டாங்க. அங்கிருந்து டிராவல் அரேஞ்ச் பண்றேன்னு ஒரு நாள் ஃபுல்லா இது யாராச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க. கேமராமேனுக்கு பொண்ணு குத்துறானே கேள்றா. ஒரு நாள் நிற்கிறாங்க. அண்ணாச்சி தர வேறுன்றது போட்டு வாரியேஷன் என்ன பண்ணுறது? நாங்களே அதுக்கு தான் தள்ளலாம். ஒருத்தவங்க தான் வந்திருக்கா? அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே
ஏய் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ஜகா இவங்ககிட்ட கேட்கறதுக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சு தண்ணி நிற்குது. போட் வச்சுலாம் போயிட்டு பார்த்தீங்களா? என்ன ப்ரோ இந்த போச்சு நேற்று மழை பெஞ்சு இப்போ தண்ணியே இல்லை ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ உங்களுக்கு வேணும்? வீடு வாங்காதான் ப்ரோ எல்ஐசி நாங்கள் எல்ஐசி டாப்பு நாங்கள் என்ன ப்ரோ ஆச்சு இப்போ? டாப்பா வந்து பாருங்க டாப்பா இல்லை. இது ப்ரைவேட்டாக வந்து போட்லாம் வச்சுருக்கவங்களாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. உங்களால் தண்ணி என்ன சொல்லுங்கள், கான்டாக்ட்லான்னு தெரியல. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி வந்துடுங்க. இது மாதிரி வந்து போட்டை கொடுத்து காப்பாற்றி கான்டாக்ட் எப்படி கொடுக்குறது தெரியல. சரி நான் உங்கள்கிட்ட கேட்டு வேணால் கான்டாக்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். மறக்காம உங்களுக்கு கால் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி நெஞ்சளவுக்கு தண்ணிலாம் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஐயோ கைஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். இது மாதிரியே பேசலாம் போல நாம ஜாலியாக இருக்கிறாமே. இது மாதிரி லூஸ் தரமாக பேசலாம் பார்க்குறானுங்க. அவன் கால் ஆமாம் நம்ம ஏரியாவில் முதல்ல என்ன பண்ணுவோம். கைஸ் எல்லாமே வந்து ஏரியாலாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கரெக்டாக வந்து செல் இருக்கு இல்லைங்களா, இந்த செல் பக்கத்துலாம் இருக்கும். கரெக்டாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னலில் இருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. காமாட்சி ஹாஸ்பிட்டல் இதுதான் வந்து செல் சென்டர் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து வெக்கேட் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நாம் வந்து அங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொருத்தராக வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போட்டில் வராரு. அவர் துருப்பு போட்டு எதுக்கு துருப்பு போடுறாருன்னு தெரியல. பாருங்கள் பாதி பேர் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸும் வந்து பயங்கரமான கவலைக்கிடமான நிலையில் இருக்குது பாருங்க. அதாவது ஏதோ ஒரு நியூ ஜென்ரேஷன் எப்படி இருக்கு இப்போ. என்ன டெவலப் ஆகலாம், இது டெவலப் ஆகாதா? டைம் விட்டா மக்கள்லாம் சென்னையிலேருந்து அவங்க சொந்த ஊர் நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கூட மூழ்கிடுவாங்க போல. ஏய் என்னடா ஏரிக்குள்ளத்துலேருந்து இவ்வளோ பெரிய கம்பெனி கட்டி வச்சுக்கிறீங்க. வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஒரு என்னடா சொல்லலாம், யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகலாம் இல்லை. தண்ணி எவ்வளோ மழை எவ்வளோ வந்துச்சோ அந்தளவுக்கு தண்ணி வெளில போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா தண்ணியை வந்து வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் சென்னை மாநகராட்சிக்கெலாம் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து லைட்டாக தண்ணி நிற்குது, கொஞ்சம் தண்ணி நிற்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு கலவரத்துலேயும் வந்து இது அங்கே போய் காமிக்கிறோம். இவ்வளோ ஒரு கலவரத்துலேயும் வந்து நான் உங்களுக்கு பெரிய விசித்திரமான ஒரு விஷயம் காமிக்க போகிறேங்க. பொட்டி கடைக்காரனுடைய இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கம்பெனிக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஒரு கடமுணர்ச்சி தவறாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடலாங்க. அவர் பார்த்தீங்களா, பொட்டி கடையை வந்து இன்றைக்கி கூட க்ளோஸ் பண்ணாமல் நம்ம மக்களுக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் மக்களுக்காக தான் எல்லாமே. இது மாதிரி ஒரு பைக் எடுத்துட்டீங்கன்னா வந்து சைலன்ஸில் தண்ணி போகாது, நீங்கள் சேஃபாக இருக்கலாம், நீங்கள் அழகாக எங்கேனா போகலாம். சைக்கிள் வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. இல்லை நடந்து போனீங்க பிரச்சனையே இல்லை. என்ன போலீஸ்லாம் பார்த்தாலும் அடிப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. இது வந்து நான் மக்களுக்காக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லாதான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து பேஷண்ட்லாம் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா முடியுண்ணா முடிஞ்சிச்சா கைஸ்? அவர் கஷ்டப்பட்டு வந்தார், ஆனால் அவரோட கதை முடிஞ்சிச்சு. ஐயோ நான் ஸ்டார்ட் பண்ண தள்ளிட்டோண்ணா வேணா கமாண்ணா பார்த்துண்ணா ஏன் அறியாம போனா. ப்ரோ நீங்கள் கரெக்டாக எங்கேருந்து வரீங்க? அங்கே தண்ணிலாம் எப்படி இருக்கு? தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே நடந்தா வரீங்களா?
அங்கேருந்து இதுவில் வந்தேன் ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு. வழியிலலாம் பைக்கில் வர முடியுதா? சோழூர்லேருந்து அந்த ஓய்மாரில் முடியுது. மேடவாக்கம் டு தாம்பரம் வந்து பஸ்ஸில் எதுவுமே போகிறாங்க. மேடவாக்கம் தான் வந்து பஸ்ஸே போகல. இப்போ நீங்கள் எங்கே போகணும்? நான் வந்து பொலிச்சலூர் போனோம். பொலிச்சலூர் போக போகிறீங்களா? இப்போ இங்கேருந்து நடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸ்டர் தாண்டி இருக்கு, நீங்கள் ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியே போகுது, நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஓய்மாரில் நடந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டா? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக. தண்ணி நிற்குதா? தண்ணி ஃபுல்லாக நிற்குது. எவ்வளோ லைட்டில் நிற்கும்? சென்னை வரைக்கும் நிற்குது. சென்னை வரைக்குமா? எவ்வளோ லைட் நிற்கும்? இடுப்பளவு தண்ணி நிற்குதா? கைஸ், நீங்களும் வந்து உஷாராக போயிட்டாங்க, சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்டு பகுதியில் வந்து வசிக்கிறாங்க. தாழ்வான பகுதியில் வந்து எல்லாம் வெளில வந்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே இது கரெக்டாக நம்மளோட காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னலுங்க. வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். நம்ம இப்போது ஏஜிஆர் சிக்னலில் தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்து போட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெஸ்கியூ டீம்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ இங்கே ஈஸ்டர் சிக்னல்லேருந்து நீங்கள் துறப்பாக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் தான் போக முடியும். ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது, வேறு வழியே இல்லை. மக்கள்லாம் வந்து நடந்தான் வந்துட்டுருக்காங்க. சாரி, நீச்சல் தெரிச்சு தான் வந்துட்டுருக்காங்க. பைக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோ இது மாதிரி பொதுமக்கள் இங்கே வாங்க. நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்போம். ப்ரோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க கரெக்டாக? நான் கோயிலும் பக்கம் ப்ரோ. துறப்பாக்க போகலாம், வெளியே போகலான்னு வந்தேன். மாட்டிங்கன்னா காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். வேலைக்கு போகிறதுக்கு? ஆமாம், போவே இல்லை இன்னும். ப்ரோ, டைம் 1 ஆகுது ப்ரோ. இப்போ எங்கே ப்ரோ வேலைக்கு போகிறீங்க? பசிக்குது, சாப்பாடு கூட இல்லைங்க. கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கேட்டால் அவங்களே பாவத்தை வந்து சுற்றின்னு போகிறாங்க. பள்ளிக்காரனை துறப்பாக்கெல்லாம் போக முடியல. சென்டரில் மாட்டின்னு ரொம்ப இருக்கோம். கம்போலே கப்பலே எடுக்க மாட்டாங்க. கப்பல் மட்டும் இருக்குது இங்கே. காட்டினா மக்கள் இப்படி வந்து போகிறாங்க. காட்டினா மக்கள் ஆமாம், அவங்க என்னத்தை இப்போ நடந்து போகிறாங்க. ரோடு ஏழு ரன்னா போனதா என்ன பண்ணுறது? இதோ மக்கள் வேறு வீடியோ எடுத்துருக்கு ஜாலியா. வாங்க, நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடு இருக்குது. இல்லை சாரி 200 ஃபீட்டு பீச் இருக்குது. 200 ஃபீட்டு ரிவர் இருக்குது. ரிவர் கட்டாது தான். மக்களே, இவர் யாருன்னே தெரியல, மாட்டிக்கினாரா? ஒன்றும் இல்லைங்க, மழை பெஞ்சு நேற்று தண்ணி வந்து நாளைக்கு காலையில் வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரோடை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த 200 ஃபீட் ரோட வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வரவே வராதிங்க. நாளைக்குலேருந்து இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து எமர்ஜென்சிக்காக நீங்கள் போனோம் அப்படின்னா இது மாதிரி வந்து போட்லாம் இருக்குங்க. இது பேர் என்னன்னு தெரியல, பரிசல்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து துறப்பாக்கம் போக முடியும். வேறு வழியே இல்லைங்க, நடந்து போனாலும் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்குது. எல்லாருமே வந்து அந்த மேலே தான் டிவைடர் மேலே தான் நடந்து போகிறாங்க. பொதுமக்களுக்கு வேறு வழியே இல்லை. அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க இது மட்டும் தான் பண்ண முடியும். ஃபுல்லாகவே தண்ணி நிற்குதுங்க. பொதுமக்கள் தான் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியமான வேலைக்காக வந்திருக்காங்க. ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொதுமக்கள் கிட்ட போகலாம். பொதுமக்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? முக்கியமான வேலை வச்சு நம்ம கிட்ட இருக்கா? முக்கியமான வேலைகள் எல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க, இல்லைனா வீட்டிலே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் வந்து தமிழக அரசும் சொல்லிகிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு வந்து வீடியோவாக இருந்தாலும் பண்ணியாக இருந்தாலும் கோவம் வந்தாலுமே வந்து உண்மை என்னென்னா, மழை பெய்யும் போது செம பெரிய பறவை போகுதுங்க. ஐயோ, எங்கே போகுது? அதோ போகுது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? எங்கே? மேட்டுக்குப்பம் போக போகிறாரு. தள்ளிட்டு தான் போவீங்களா? ஓட்ட முடியாதா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தள்ளிட்டு போனால் மட்டும் தான் வந்து இந்த 200 ஃபீட் வந்து கலக்க முடியும். அவர் தள்ளிட்டு போயிட்டு அங்கே போய் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவருடைய முயற்சிக்கு வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வேலைக்கு வந்திருக்காரு. மழையில் மாட்டி ஒரு 2 நாளாகவே இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து ஃபேமிலியை பார்க்க தாங்க போகிறாரு. அவர் கஷ்டப்பட்டு அவர் ஃபேமிலியை பிரிஞ்சு 2 நாளாக வந்திருக்காரு. ப்ரோ, தண்ணியாக இருக்கா ப்ரோ? அங்கே இடுப்பளவு இருக்கா? நீங்கள் தமிழா நீங்கள்? சரி, ஓகே. நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்களா? அங்கே ஃபுல்லாக தண்ணி எனக்கு அந்த போக முடியாதா? போகவே முடியாது. நடந்து தான் வேணா, இந்த நடுக்கட்டையிலேயே நடந்து போனால் போகலாம். 10ஆவதுக்கு பாம்பு பள்ளியெல்லாம் போயிட்டு பாம்புலாம் போதா? நீங்கள் எங்கே வரீங்க? நான் அங்கே சரி இது துறைப்பக்கத்துல இருந்து. இப்போ எங்கே போகிறீங்க? ஊர் போகிறீங்களா? ஆமாம், ஊருக்கு போகணும். தாம்பரம் செங்கல்பட்டு போய் தான் ஏறி போகணும். அங்கே அண்டூரில் தண்ணி நிற்க ஏறி போவீங்க? தெரியல, அதான் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி செங்கல்பட்டு போய் அங்கேருந்து தானே மாறி போகலாம். மழைக்காக போகிறீங்களா? சரி, ஓகே. நான் ஓகே கைஸ், வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இதுதான் காண்ட நிலவரம். இதுதாங்க, வேறு வழி இல்லை. சேஃபாக இருங்க. இதெல்லாம் வந்து ரெஸ்கியூக்கு வந்திருக்க மிஷின்ஸ். அதெல்லாம் அவன் பைக்கில் தானே பஸ்ஸில் இருக்குது. சும்மாரா ராமே பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தெரியுது பார்த்தீங்களா? அது இருக்குது பாருங்க. அதான் வேர்ல்டு ட்ரேட் சென்டரு. நம்ம கரெக்டாக வந்து இப்போ மாஸ்லேண்டில் இருக்கோம். பள்ளிக்கரணை மாஸ்லேண்டில்.
இங்கே பாருங்க மக்கள்லாம் வந்து ப்ரோ நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பக்கத்துலேருந்து வரோம் ப்ரோ. ஐயோ ப்ரோ ரொம்ப உண்மையே தண்ணி இவ்வளோ இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்துருக்கீங்க? பேக் பண்ணிலாம் சும்மா தண்ணி இப்போ எங்கே ஊருக்கு போகிறீங்களா? இல்லை ரூம் பள்ளிக்கரணை ஓ இப்போ துறப்பாக்கம் வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்களா? நேற்று வெளியே வந்தது லாக் ஆகிட்டேன். திருவான்மையூர்லேருந்து லாக் ஆகிட்டேன். அங்கேருந்து நான் வர முடியலன்ட்டு நடந்தே போய் ஃப்ரெண்ட் ரூமில் துறப்பக்கத்தில் ரைட் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப ரூம் போயிட்டேன். இப்போ நடந்து வந்துடுறீங்க பள்ளிக்கரணையா? அங்கேயும் இவ்வளோ தந்தா தண்ணி இருக்கு. இல்லை லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ரூம் பக்கம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கு. அப்படி நீச்சல் போனால் போயிடலாம் ப்ரோ. எல்லாம் மக்கள் எல்லாமே வந்து நீச்சல் கற்றுக்கணும் ப்ரோ கண்டிப்பாக. பாருங்க குழந்தையெல்லாம் வச்சு கஷ்டப்படுறாங்க ரொம்ப. கைஸ் நம்ம கரெக்டாக டிவைடர் மேலே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு இருக்குது, இங்கே 100 ஃபீட் ரோடு, இது 200 ஃபீட் ரோடு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைலாம் தூக்கிட்டு வந்து அவங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ட்ராவல் இஸ் ஜகா பின்னாடி பாருங்க, இந்த ஜகா ட்ராவல் இஸ் ஜகா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ் வந்து இப்போ ராணுவம்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ எல்லாருமே தண்ணி ஆகிட்டாடி இவங்க போகிறதுனால. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா இவங்க ஏன் போகிறாங்க கைஸ்? இவங்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வர எல்லாரும் மேலேயும் தண்ணி ஆயிருங்க, வேறு வழியே இல்லை. ஓ போட்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஸ்கியூ பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து சென்னைக்குள்ளே வந்து அங்கே அப்புறம் மொத்தமாக கீழே விட்டாங்கடாங்க. இல்லைடா அங்கே அப்புறம் விட்டாங்கடா. இப்போ அவன்டாடி ரிச்சா அடா பாவி. அப்புறம் பொட்டி கத்திருந்தாங்கடா, கீழே வந்துச்சுடா. எனக்கு தெரியாத நம்ம அங்கே பாடுறாமே மூட்டைலாம் கீழே வந்துச்சுடா. மழை வந்து ரொம்பவே அதிகம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக பெஞ்சிருச்சு. இந்த 2 நாள் பெஞ்ச மழை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு சென்னையில். நம்மளோட மாநகராட்சி முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தண்ணியெலாம் வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது மாதிரி ரொம்ப மெயின் ஜங்ஷனில் மட்டும் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடில் இருக்கும் நம்ம கரெக்டாக. இப்போது இது மாதிரி இடத்துல வந்து அவங்கள கிளியர் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் 200 ஃபீட் ரோடு வந்தீங்கன்னா அது இப்படி தான் வந்து ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிவைடரில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே தனியாக இருக்குது. கைஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பசங்களாம். இது மாதிரி வந்து முடிஞ்சளவுக்கு விளாட்றது தவிர்த்துருங்க. ஏதாச்சும் உயிர் நாசம் உயிர் பலி ஏற்படுத்தினா வந்து எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் ஆகிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து வெளில வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தண்ணியாப்பா. இந்த பக்கம் தண்ணியே நிறைய ஃபுல்லாக அங்கே தண்ணியா? அங்கேருந்து தான் வந்து வரேன். எவ்வளோ தண்ணி இருக்காங்க? இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது தண்ணி. அங்கேயேவா? ஃபுல்லாக ஈஸி அந்த துறப்பாக்கம் சிக்னல் சிக்னல் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சென்னை ஒன்று வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஆர்மி வண்டி வந்து தான் இப்போ எல்லாரும் கீழே அப்போ கீழே தண்ணி உள்ளே ஏதாச்சும் இருந்துச்சா? செல்லு எல்லாமே போயிடுச்சு. ஏன் அப்படி பண்ணுறானே? நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றானே. நாங்கள் தான் நிற்கிறோம், ஓரம் காட்டி நிற்கிறோம். அப்படியே இது பண்ண மாட்டோம், அப்படியே அடிச்சு வர மாட்டேன்னு. அதான் நீங்கள் மேலே நடந்தீங்க பார்த்தேன் கரெக்டாக. அந்த வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றுமே புரியல. செல்லு கில்லு எல்லாமே போச்சு அதில். சரி, அதாவது அவங்க வந்து ஆனால் போட்லாம் வச்சுட்டு போகிறாங்க, ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. ஹெல்ப் பண்ண போகிறோம், நிறுத்திருக்கணும். இல்லை எங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் இது பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, கடுப்பு ஏற்றுறாங்க. நீங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? எங்கே போயிட்டுருக்கீங்க? பள்ளிக்கரணை போயிட்டுருக்கு. குழந்தை செக் பண்ணு. குழந்தை பிறந்தது 2 மாதம் ஆகுது. குழந்தை பிறந்தது. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இல்லை எனக்கு இல்லை, பொண்ணுக்கு. ஓகே அதான் அது போய் பார்க்கணும். இது தண்ணியில் மழையில் மாட்டிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் போகிறேன். சரி ஓகே. அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் எடுத்து போகிறீங்களா? லெஃப்ட் எடுக்கணும். இங்கே அவ்வளோ தண்ணி இல்லை போல. கொஞ்சம் நேரம் போனீங்கன்னா தண்ணி நிற்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தண்ணி இருக்குது. ஸ்ட்ரெயிட் போல, நான் லெஃப்ட்டில் தான் போகிறேன். சரி ஓகே. ஆமாண்ணா, இது சேனலில் போட போகிறோண்ணா. நான் தான் உங்களுடைய பேர் கிரில்ஸ். சென்னையில் வந்து நம்ம இப்போ எப்படி மழை தண்ணியில் வந்து நம்ம உயிரை காத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்க போகிறேன். நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை.
நீங்கள் வந்து சப்போஸ் வேளச்சேரி அந்த காமாட்சி பிரிட்ஜு மேலே போகணும்னு நினச்சிங்கனாலும் ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லா வண்டியும் நிற்குது. ஓ இல்லை, டிராஃபிக்லாம் இல்லை. நீங்கள் நினச்சாலும் அதில் கிராஸ் பண்ணி போக முடியாது. எல்லா வண்டியும் மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களும் லாக் ஆகிட்டாங்க. தண்ணி கிளியர் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆயிருங்க. நிறைய டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழையில் லாக் ஆகிட்டாங்க. அவங்க எங்கெல்லாம் மேடு இருக்கும் அங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாமல். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் பக்கத்தில் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலாம் டிரைவர்ஸ்லாம் வந்து இது காரு வேனு லாரி எல்லாமே இந்த பிரிட்ஜு மேலாம் நின்றுருக்கு. கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதால மேலே திருப்பி போயிட்டாங்க. ரொம்பவே ஒஸ்ட்டான சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து காமாட்சிலேருந்து வேளச்சேரி போகிற பிரிட்ஜு. எருமாடு போதா அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வண்டிங்க தான். வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே மாட்டிட்டு நிற்குது. அங்கே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கரணை போகிற ரோடு. இந்த ரோடு வந்து பிளாக்கில் தான் இருக்குது. நீங்கள் யாரும் பைக்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. லாரியை பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதி தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பல்லாவரம் இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே லாக்காக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து எங்கேயுமே போக முடியாது. இந்த பரிசலில் தான் வந்து எல்லாரையுமே காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஷெல்லுக்கு பேக் சைடில் இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியில் நடந்து போகிறாங்க. இப்போ இங்கே போகிறவங்க எல்லாமே வந்து பள்ளிக்கரணை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து அங்கேருந்து வெளில வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் பா, இவ்வளோ தண்ணியை நானே பார்த்தது இல்லைங்க சென்னையில். எங்கேயாவும் இவ்வளோ தண்ணி தான் நின்றுருக்கோம். வேறு வழி இல்லாமல் அங்கே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். எல்லாமே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பஸ்ஸெலாம் வராது. எப்படியும் அங்கே பரிசெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க காப்பாற்றுறதுக்கு. கரெக்டாக நம்ம ஈச்சங்காடு காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் தாங்க இருக்கும். சென்னை சிக்ஸா அது வேளச்சேரி அப்புறம் இது வந்து பாலாஜி நகர். ரெண்டு மாடு மாட்டிக்கிறா, போங்கடா காப்பாத்துங்கடா. மாடு மாட்டிக்கிச்சா? இவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் கூட வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து போக முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கைஸ், இந்த கடமை தவறாத ஒரு கடைக்காருக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்ல போகிறோம். அங்கே கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம். இவ்வளோ தண்ணி நின்னாலும் அவர் வந்து பாருங்க தண்ணி பாருங்க, இவ்வளோ தண்ணி இருந்தாலும் ஏதாவதுண்ணா எதாவது ஃபோனு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அதெல்லாம் இதாகாது. ஆபத்தான விஷயந்தான். நான் வந்து கோயில் மக்கள்லேருந்து வந்துருக்கேண்ணா. என்ன வாங்கணுமா? என்னென்ன இருக்கு? ஜூஸ் ஐட்டம் அது மாதிரி ஆச்சு. இந்த வாட்டர் வேன், இந்த ஜூஸ் ஐட்டம் இல்லை, வாட்டர் வேன், தண்ணி, லேஸு. நான் ஒரே கேட்குறேன் கோச்சிங்க. இவ்வளோ தண்ணி வருது, எப்படி நீங்கள் கடை வச்சிங்க? இல்லை கேட்குறேன், மக்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? ரொம்ப வராங்களா? லேஸ் வேணுமா? லேஸ் தான், நான் லேஸ் வாங்கிட்டு போகிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களாமா அவங்களாம் வந்து வாங்கி சொல்லுவாங்கல்ல இங்கே ஸ்ரீதர். நான் ரொம்ப சூப்பர்ண்ணா கைஸ். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மாதிரி கார்லாம் வந்து மூழ்கி தான் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துலையும் வந்து இவங்க கடை போட்டு தண்ணிக்கு வரணும், தண்ணியும் இருக்குது, லேஸும் இருக்குது, ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் சின்னதாக இருக்குது, நான் ஃபுல்லாக தரேன்னா அர்த்தம்.
அவ்வளோ சேப்பனா ஆகுது. இவனை எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கே போனால் வழியே இல்லை, இதுக்கு தான் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ அது? 35? சரி பண்ணா எல்லாம் அந்த 5 ரூபா அது 5 ரூபாய்க்கு நான் ஊற்றுறேன். அதை ரவுண்ட் பண்ணால் தான் 10 ரூபா ஏதாச்சும் ரவுண்ட் பண்ண. ஆமாம் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கும். டிவிலையா யூடியூப்பில் போட போகிறேன் அவங்கள தான். ராமச்சந்திரன் உனக்கு லேஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ராமச்சந்திரன் எங்கடா போகிறீங்க? வழியில் வந்து எங்கடா போகிறீங்க? ஹாய் உள்ள காருல சத்த வீடியோ எடுத்துருக்காங்க. பொதுமக்கள் கைஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்காக வந்து நம்ம தனியா முடியா தனியா பண்ண முடியா? இந்த உடம்பு எடுத்துக்கோ ஒன்று எடுத்துடா. அப்படி பார்த்து போங்க. 3 பீடா ராம எனக்கு வச்சுருக்காங்கல்ல. நான் விடுவேன்டா, அவன் விட வந்துடுறேன். நீங்கள் எடுத்துங்க எனக்கு கொடுடா. கடைசியாக எனக்கு கொண்டு வந்து மிச்சமாச்சு. பார்க்கலாமா? ஆம்புலன்ஸ்ரா நேரெல்லாம் போக முடியாது ப்ரோ. ப்ரோ நீ எதுவும் தாண்டவே மாட்டேன். வண்டி தள்ளி வேணா போலாம். ஏய் என்னடா பண்றீங்க? காசு குத்துறாங்க வேலை குத்துறா. அடப்பாவீங்களா? என்னடா பண்றானுங்க பார்த்தீங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. இவனா வந்து சிப்ஸ் பாக்கெட்டு அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி சுற்றி நிறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளில வரதை அவாய்ட் பண்ணுங்க. இது மாதிரி மக்கள் ஏன்டா இளைஞர்களை கொஞ்சம் உஷாராதுங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? நாங்கள் வெளியே வந்ததுக்கு அவர் பாருங்க எங்களுக்காக பொட்டிக்கடை வச்சுருக்காரு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிக்கடை வாங்கி சாப்பிட்டோம். அவருக்காக 100 ரூபாய்க்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அவர் கடையில். அதுவும் இல்லாமல் மக்களுக்காக வந்து நாங்கள் வந்து ரூட் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் பாருங்க ஐயோ நடந்து போட மாட்டாங்க. எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க? எங்க தானே போறீங்க? அங்க ரூட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கே போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹெல்த் சென்டர் வந்து தண்ணி நடந்துட்டு இருக்கு. ஹாய் பாய். எங்கடா அதை காமிச்சுட்டா? அது ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து காப்பாற்ற போனதில் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு. கைஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து டீம் வந்துடுச்சு நிறைய பேரை. வரோம்டா அந்த பக்கம் தான் 1.5 கிலோமீட்டர் தண்ணி. பாவம் எல்லாம் எவ்வளோ தண்ணியில் நிற்கிறாங்க. காப்பாற்ற வந்ததுல காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அவங்கள. கைஸ் இப்போ வந்து பெட்ரோல் இல்லாமல் போட்டே தள்ளிட்டு தான் போகிறாங்க. ஓ அதனால பெட்ரோல்லாம் இருக்கா? கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு அங்கே தூக்கிட்டு போயிடலாம். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து டேரெக்டாக வந்து பள்ளிக்கரணை தான் அவங்க போயிட்டுருக்காங்க. பள்ளிக்கரணையில் ஃபுல்லாகவே தண்ணி ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அவங்கள காப்பாற்று அதான் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவ்வளோ தண்ணியாக வந்து ஜேசிபி ஓடு தான் வருது போல். ஜேசிபி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க எல்லாம். ஜேசிபி எடுத்துட்டு போகிற போக வந்து சென்னையில் இருக்காங்க. ஜேசிபி வாங்கி சுற்றணும் போல். தண்ணியில் ஏதாவது ரெண்டு விட்டுரு ப்ரோ போட்டேன். இந்த டாடா ஏசியில் போய் தான் வந்து மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க அந்த தண்ணியிலேருந்து. வேறு வழியே இல்லைங்க கிராஸ் பண்ணுறதுக்கு.
பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருமே வந்து அங்கே வந்து வெக்கேட் பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ண்ணா பார்த்து போயிட்டாண்ணா, நீச்சல் வச்சு பார்த்து போயிட்டாண்ணா. நீச்சல் தெரியுமா? அடுத்த வருஷம் பார்ப்போண்ணா. பாய்ண்ணா நடந்து போக முடியுமா ப்ரோ? நடந்து போவோம். எங்கே போகிறீங்க? ஆக்சுவலாக வேளச்சேரி கிட்ட போவோம். வேளச்சேரியா? நீச்சல் தெரியுமா? தண்ணி ஃபுல்லாக நான் இவ்வளோ லைட் இருக்கும் தண்ணி. ஆமாம்மா, தண்ணி இவ்வளோ தான் இருக்கும். அப்படியே பார்த்து வரமா வந்து போயிட்டாங்க. ஹைவே சிக்னல் தாண்டி போகுது. அங்கே நீங்கள் போனீங்களே வச்சுக்கலாம், இதோட டபுள் மடங்காக ஹைட்டாக இருக்கும் தண்ணி. இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஒருத்தர் நடந்து போனார், இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. ராமச்சந்திரன் எப்போ ஹெல்ப் பண்ணுங்க ராமச்சந்திரன். எனக்கே 10 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. சொல்லு எங்கடா போகிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே ஊருக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்துச்சு. பள்ளிக்கண்ணில் இருக்க எல்லாருமே இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை. என்ன சுழல் மாதிரி போகுது. இந்த 2 ஈச்சங்காடு ஏரி ஃபுல்லாக தண்ணியும் இப்போ எல்ஐசி நேர் வழியாக போயிட்டுருக்கு. தம்பி நீயா பிடிச்ச? அடா போடா. ஃபுல்லாக வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயே மீன் பிடிக்கிறாங்க, இங்கேயே ஆஞ்சு சாப்பிட்றாங்க. செமையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள்லாம். யாருமே இங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரில. இருக்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக இது வந்து நம்மளுடைய 200 ஃபீட் ரோடில் இருக்க ஏரி தான். இந்த தண்ணி வந்து ரொம்ப வந்து அப்படியே எலைசனர் வழியாக போயிட்டு பாலாஜி வழியாக போயிட்டு அப்படியே தலைச்சிரி போகுதுங்க. இந்த தண்ணி தான் வந்து ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வந்துருக்கு. டேரக்டாக பண்ணினா வந்து ஏர்போர்ட் போயிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து வண்டியில் போக முடியாது. ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் சென்னையில் வந்து தப்பிச்சு போகிறது மட்டும் தான் ஒரே வழி. அவனை ஐயோ போச்சு. அவன் கீழே வந்தாரு நினைக்கிறேன். அவரு தப்பிச்சாரான். பொதுமக்கள் எல்லாம் வந்து சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. குருமேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவலைக்கிடமான இருக்குது. அட்டி காஃபே அதுவும் வந்து கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்குது. பாருங்க, இவங்கெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் லோக்கல் பாய்ஸ் தான் இருக்காங்க போல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டே தானே இருக்க. நீ ஒயின் ஷாப்புக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு பார்த்துட்டு வர மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. கோட்டை 300 ரூபான்னு விற்கிறாங்க. வந்து ஐஸ் பில்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தலைவன் வரையே பஞ்சு போட்டாங்களாமா? பையா பையா பஞ்சு மிட்டாய் எவ்வளோ? கித்தனா? 10 ரூபாவா? கேஸ் நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்க போகிறோம். ஓகே, நம்ம பயாவுக்காக நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கியாச்சு. இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வாங்கினா நம்ம வைக்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட போகிறோம். பஞ்சு மிட்டாய் என்னதுடா? நம்மளோட பஜாஜ் ஷோரூம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னதுடா? என்னதுடா இது? இல்லைடா தண்ணியெல்லாம் உள்ளே போயிட போண்டா. நம்ம என்ன பண்ண போறீங்க? டே என்னென்ன ஒரு யோசிக்கிறானுங்க பாருப்பா. இந்த பக்கம் போனா எங்கடா போறீங்க நீங்களா? எங்கடா போயிட்டு இருக்கீங்க? தண்ணி பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்குங்க. எங்கே தான் பொங்குதுன்னு தெரியலண்ணா. கைஸ், வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் சென்னையில் துரப்பாக்கம்லேருந்து பல்லாவரம் போகணும்னு நினச்சி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து வேளச்சேரி கிராஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் வேளச்சேரியும் போக முடியாது, எந்த ரூட்லேயுமே போக முடியாது. ஸோ இப்படி தான் வந்து அவ்வளோதான், சும்மா வீடியோக்காக தான்.
சாப்பாடு போகிறானோ ப்ரோ இங்கே வா ப்ரோ இங்கே வா ப்ரோ யாரு இல்லையா ஓ தண்ணி அடிச்சுட்டு போனா போயிட்டேன் அப்படி காமசேரி போட்டோம் பைக் அங்கே தான் விட்டு போனோம் போகலாம் பைக்கில் வேணா போனால் போகலாம் அதுக்கப்புறம் போக முடியாது அங்கேருந்து லெஃப்ட் ரைட்டு எங்கேயும் போக முடியாது அங்கே போய் நிற்கலாம் என்ன அவ்வளோதான் அப்பயும் அவ்வளோ தான் இருக்குது சென்ட்ரல் மீடியம் இருக்குல்ல அந்த காமசேரி அப்படி தாண்டி திறப்பாங்க போன வச்சுக்கேன் ஹைட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது சரி ஓகே போனோம் காலையே நான் போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் பாய் தம்பிரா சாரிடா சாப்பிட்ற கொஞ்சம் அவ்வளோ பேசு சாப்பிட்ற வாங்கி பெருமையாக இருக்கும் நினச்சா எனக்கு அடிக்கிற மழையில ஊர்ல அவன் வந்து சாப்பாடுலாம் சுத்தின்னு இருக்கான் சாப்பாடு செய்யாம உட்காந்து ரோட்ல வந்து கதை பேசின உட்காந்துறீங்க ஃபைனலாக வந்து இது எங்கள் தெருவுக்கான நேரம் எங்கள் தெருவுலையும் வந்து மழை தண்ணிலாம் தேங்கி இருக்குது நாங்கள் அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் தோ லோ லைட்டாக தண்ணி தேங்கி இருக்கு இப்ப எடுப்பா பாரு எங்க தெருவுக்காக எவ்வளவு தள்ளு மக்கள் வந்து தண்ணியை வெளில எடுத்து போகிறதுக்காக போராடுறாங்க இதுதான் வந்து எங்கள் தெரு இப்போ நான் இப்படி இவ்வளோ நாங்கள் மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு சென்னை ரைன்ஸ் ஹேஷ்டாக் மறக்காமல் வந்து டேக் பண்ணுங்கள் இவன் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து ஒரு 16,000 ஏடிஎம்மில் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் நெட்வொர்க் பிரச்சனையால் ஏடிஎம்லாம் டவுன் ஆயிருக்கு அதனால் ஏடிஎம்மில் ஏன் காசு போட முடியல இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து நெட் கிடையாது அங்கே தான் வந்து கையில் காசு வாங்கிட்டு கேஷ் அனுப்புகிறோம் சமூக சேவை ஜகா கிட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்கு உங்களுக்கு இது போய் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி இல்லை யூடியூப்ல வந்து நமக்கு வந்து வருமானம் தான் இது ஆமாம் லேக்ஸ் கணக்கில் வச்சு யூடியூப்ல வந்து எல்லாமே யூடியூப்ல வந்து வருமானம் தான் கேஷ் என்ன தேவைப்படுதுன்னா ஜகா வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் ஓகே மக்களே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பாருங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்